ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோவை உணவுகள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் க்ரன்ச்சியான பாஸ்தா குர்குரே வீட்லேயே எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு. பாஸ்தா குர்குரே செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பாஸ்தா 1 கப், மைதா மாவு 2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன், மிளகாய் தூள், சாட் மசாலா, ஆயில், உப்பு. இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது பாஸ்தாவை வேக வச்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போது தண்ணி நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஆயில் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது பாஸ்தா ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், 10 நிமிஷத்தில் இந்த அளவுக்கு கொதிக்குது. இப்போ பாஸ்தா நல்லா வெந்துருச்சு. இப்போ இதெல்லாம் தனியாக எடுத்துடலாம். இப்போது இதை சல்லடை மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இது இப்போ நல்லா தண்ணி வடியட்டும். இந்த அளவுக்கு தண்ணி நல்லா வடிஞ்சிருச்சு. இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போது இதில் 2 ஸ்பூன் மைதா மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை டீப் ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இது நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதெல்லாம் பொரிச்சு எடுத்துடலாம். இது ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், இல்லைன்னா ஆயில் குடிக்கும். இப்போ இது நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த டைமில் எடுத்துடலாம். இப்போது எல்லாத்தையும் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, 1 ஸ்பூன் சாட் மசாலா, உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம பாஸ்தா குர்குரே எவ்வளோ க்ரன்ச்சியாக ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இது பாருங்கள் எவ்வளோ மொறு மொறுன்னு இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.